வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 11th பயாலஜியில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்க ஆசையா அப்படின்ற வீடியோ சீரீஸில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டே 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ டே 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டே 8. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொடுக்குற ஒர்க்கு டெய்லி முடியுங்க, அப்போ தான் வந்து பண்ணாக்கா சென்டம் வாங்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் டேஸில் போட்ட அந்த வீடியோஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் 11th ஸ்டாண்டர்ட் சென்டம் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான 1 மார்க் போகலாம். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு கொஷின், dash grows in snow covered mountain and impact red color to the snow. அப்போ வந்து பார்த்தாக்கா ஒரு சில இடத்துல ஸ்னோ, அந்த பனிப்பாறைகள் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பார்த்தாக்கா ரெட் கலராக இருக்கும். அந்த ரெட் கலராக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தாக்கா ரெட் ஸ்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது ரெட் கலராக இருக்குது அப்படின்னாக்கா அங்கே வளரக்கூடிய ஒரு ஆல்கே, அந்த ஆல்கேவுடைய பேர் என்ன அப்படின்னாக்கா கிளாமிடோமோனாஸ் நிவாலிஸ் அப்படின்னு பேர். அப்போ கிளாமிடோமோனாஸ் நிவாலிஸ் க்ரோ இன் ஸ்னோ கவர்ட் மவுண்டெயின்ஸ், அந்த மவுண்டெயின் ஃபுல்லாக கவர் ஆகிடுது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னாக்கா ரெட் கலராக தெரியும். ஸோ அதனால் அதுக்கு பேர் ரெட் ஸ்னோ அப்படின்னு பேர். இன்னொரு எது கிளாமிடோமோனாஸ் நிவாலிஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், the study of algae is called alcology or phycology. ஆல்காலஜினாலே ஒன்று தான், ஃபைக்காலஜினாலே ஒன்று தான். அப்போ ஆல்கேவை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் ஆல்காலஜி ஆர் ஃபைக்காலஜி அப்படின்னு பேர். அடுத்து ஜாயிண்ட் கெல்ப். அப்போ ஜாயிண்ட் கெல்ப் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லேமினேரியா அண்டு மேக்ரோசிஸ்டிஸ். லேமினேரியா அண்டு மேக்ரோசிஸ்டிஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 4, யூனிசெல்லுலார் மொட்டைல். யூனிசெல்லுலார் மொட்டைல் அதாவது பண்ணாக்கா யூனிசெல்லுலார் ஆர்கனிசமாக இருக்கணும். மொட்டைல்னால் மூமெண்ட் ஆகக்கூடிய ஆர்கனிசமாகவும் இருக்கணும். எது அப்படின்னா கிளாமிடோமோனாஸ். அதே மாதிரி யூனிசெல்லுலார் நான் மொட்டைல். ஆல்கேயில் யூனிசெல்லுலார் மொட்டைலுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நான் மொட்டைலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொஷின் கேட்கலாம். ஸோ அதுக்காக அப்போ யூனிசெல்லுலார் மொட்டைலுக்கு கிளாமிடோமோனாஸ், யூனிசெல்லுலாருக்கு நான் மொட்டைல். நான் மொட்டைல்னால் மூவ் ஆகாதது எது அப்படின்னா குளோரெல்லா அப்படின்னு பேர். அடுத்து பாருங்க, கொஷின் நம்பர் 5, the cell wall of algae is made of. அப்போது ஆல்கேவுடைய செல் வால் இஸ் மேட் ஆஃப் எதனால் ஆனது அப்படின்னா செல்லுலோஸ் அண்டு எமிசெல்லுலோஸ். செல்லுலோஸ் இருக்கும், எமிசெல்லுலோஸும் இருக்கும். அடுத்து இன் காரா த தேலஸ் இஸ் இன்கிறிஸ்டட் வித் கால்சியம் கார்பனேட். காரா அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்குது ஆல்கேயில். ஸோ இந்த ஆல்கேவுடைய தேலஸ், ஏன் அங்கே தேலஸ்ன்னு சொல்கிறோன்னா அங்கே வந்து பண்ணாக்க ரூட் எது, ஸ்டெம் எது, லீஃப் எதுன்னு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால் வந்து பண்ணால் அதுக்கு என்ன பேருனா தேலஸ் அப்படின்னு பேர். இன் கேரா த தேலஸ் இஸ் இன்கிறிஸ்டட். அதில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா கால்சியம் கார்பனேட் இருக்குது. பிளான்ட்டு தான், ஆனால் அதோடைய தேலஸுக்கு மேலே என்ன இருக்குது, கால்சியம் கார்பனேட் இருக்குது. லாஸ்ட்டு பாருங்கள், சிலிசியஸ் வால் ஆர் ப்ரெசன்ட் இன் டயட்டம்ஸ். சிலிசியஸ் அப்படின்னா என்னென்னா சிலிக்கா அப்படின்னு பேர். அப்போது டயட்டம்ஸோடைய வால்க்கு மேலே, அந்த செல் வால்க்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா சிலிக்கா இருக்குது. டோட்டலாக இன்றைக்கி 7 1 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து கொஷின் ஆன்சர் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு, வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் த டேர்ம் பிக்னோசைலிக். அப்போ பிக்னோசைலிக் அப்படின்ற டேர்ம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது புக் பேக் கொஷின். ஸோ அடுத்து பாருங்கள், மோனோசைலிக். வாட் இஸ் மோனோசைலிக் வுட். ஸோ நமக்கு ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பிக்னோசைலிக் அண்டு மோனோசைலிக் வுட்டுன்னு கேட்பாங்க. ஸோ அதனால் இது இன்டீரியர்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கு. இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக படித்தா 2 மார்க். இது புக் பேக்கு. இதை படிச்சிங்கனாக்கா சப்போஸ் டிஃப்ரென்ஷியேட் கேட்டாங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மோனோசைலிக் வுட் அண்டு பிக்னோசைலிக் வுட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்து வாட் ஆர் த 3 classes ஆஃப் பிரியோஃபைட்ஸ். பிரியோஃபைட்ஸில் இருக்கக்கூடிய 3 classes, ஹெப்பாட்டிக் ஆப்சிடா, ஆந்தோசெரடாப்சிடா, பிரையாப்சிடா. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது பார்த்துங்க. டோட்டலாக வந்து பாருங்க பிரியோஃபைட்டில் 3 classes இருக்குது. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 4, வாட் இஸ் பீட். பீட் அப்படின்றது ஒரு கோளுடைய ஒரு வெரைட்டி, நிலக்கரியுடைய ஒரு வெரைட்டி. ஸோ இதுதான் வந்து பாருங்க அந்த பீட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்து 5 மார்க்கில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஷின், லிஸ்ட் அவுட் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரியோஃபைட்ஸ். பிரியோஃபைட்டுக்கான எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அங்கே பாருங்கள். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. நம்ம புக்கில் இருக்கிறதா எதுவும் அடிஷ்னலாக ஆடெல்லாம் பண்ணல. ஸோ புக்கில் இருக்கிறதே அதே 6 பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி கொடுக்குற ஒர்க்கை டெய்லி முடிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்டம் வாங்க முடியும். ஸோ ஒவ்வொரு நாள் ஒர்க்கையும் அப்படியே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு அப்படியே விட்டுட்டே வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர் பண்ண முடியாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்த ஒர்க்கு கரெக்டாக முடிச்சிருங்க. ஆல் த பெஸ்ட்.